இன்றைய செய்தி தொகுப்பில் உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகை, டெல்லி முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம், ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய பதில் தாக்குதல், வறுமை கோட்டின் உள்ள பாகிஸ்தான், எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்த கனிமொழி, இது குறித்த தகவலை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்களால் இன்று பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தியாகத்தையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் போற்றும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நபிகள் நாயகத்தின் போதனைகளை மக்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி வாழ்ந்தால் வளம் பெருகும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தியாகத்தை போற்றுவதே இத்திருநாளின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி, மதிமுக துரை வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா ஆகியோரும் பக்ரீத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று இரவு 11 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை கொலை செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து காசியாபாத் காவல்துறையினர் டெல்லி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மிரட்டல் விடுத்த நபரின் தொலைபேசி எண்ணை கொண்டு இருப்பிடத்தை கண்டுபிடிக்க தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் உதவியை நாட போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லி முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் அம்மாநிலத்தின் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் வீடியோ வெளியிட்டுள்ளதால் கைது செய்யப்பட்டுள்ளார். காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் குஜராத் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜேஷ் சோனி என்பவர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் இந்திய ராணுவம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் காந்தி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்ட ராஜேஷ் சோனி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்த ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதையடுத்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பதவி வகிக்கிறார். இருப்பினும் வங்கதேச தேசிய கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா நாடாளுமன்ற தேர்தல் நடத்த கோரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த கோரி அக்கட்சியினர் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை ஏற்று இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் நேற்று அறிவித்தார். பாகிஸ்தானில் வறுமையில் இருப்போரின் எண்ணிக்கை 44% மேல் அதிகரித்துள்ளதாக அமெரிக்காவின் உலக வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள உலக வங்கி சமீபத்தில் வறுமைக்கான புதிய வருமான வரம்பை வெளியிட்டது. அதில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை உயர்வால் வறுமை கோட்டு வரம்பை மாற்றியமைத்துள்ளது. அதன்படி குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் தீவிர வறுமைக்கான வருமான வரம்பு நாள் ஒன்றுக்கு $180 என நிர்ணயம் செய்யப்பட்டது. தற்போது அதனை $250 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல வறுமைக்கான வருமான வரம்பு $300 என இருந்த நிலையில் அதனை $350 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ளது. தற்போது வறுமைக்கான வருமான வரம்பு உயர்த்தப்பட்டதால் பாகிஸ்தானில் தீவிரவாத வறுமையில் இருப்போர்களின் எண்ணிக்கை 4.9% இருந்து 16.5 உயர்ந்துள்ளது. வறுமை கோட்டு வரம்பை மாற்றி அமைத்ததால் பாகிஸ்தானில் வறுமையில் இருப்போரின் எண்ணிக்கை 44% மேல் அதிகரித்துள்ளது.
உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் மீது 400 ட்ரோன்களையும் 40 ஏவுகணைகளையும் வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன. ரஷ்யா விமானப்படை தளம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் நடத்தியது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 40 ரஷ்ய போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டன. இது ரஷ்யாவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உக்ரைனின் தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டிப்பாக பதில் தாக்குதல் நடத்தும் என கூறியிருந்த நிலையில் ரஷ்யா களத்தில் இறங்கியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 400 ட்ரோன்களையும் 40 ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் உக்ரைனில் தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், 5 தனியார் சொத்துக்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. உங்களையே நீங்கள் விற்றுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திமுக எம்பி கனிமொழி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக நலன்களை கைவிட்டு தனிப்பட்ட அரசியல் பிழைப்புக்காக டெல்லி எஜமானர்களுக்கு பணிந்து நடப்பதாக கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாடுவதாகவும், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் நலன்களை அளிப்பவர்களையும் பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு நீங்கள் உங்களையே விற்றுவிட்டீர்கள், நாங்கள் அப்படியல்ல என்றும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் டெல்லி எஜமானர்களின் பொய் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். வேப்பூர் அருகே விவசாய பணிகளுக்கு இடையூறாக மின்கம்பங்கள் அமைத்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுநெசலூர் பகுதியில் சிவசங்கரன் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் சாலையின் மறுபுறம் உள்ள ஒருவரின் நிலத்திற்கு மின்சாரம் கொண்டு செல்ல சிவசங்கரின் நிலத்தில் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாய பணிகள் செய்ய இடையூறாக இருப்பதாக சிவசங்கரன் வேதனை தெரிவித்துள்ளார். மின்கம்பம் நடுவதற்கு முன்பே இதுகுறித்து ஆட்சேபனை தெரிவித்தும் மின்துறை அதிகாரிகளிடம் அலட்சியமாக நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்ட 3 மின் கம்பங்களையும் அகற்ற தலா 30,000 பணம் கேட்டதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து மின்கம்பங்களை அகற்றும்படி விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,000-ஐ நெருங்கியுள்ளது. தமிழகத்திலும் கொரோனா தொற்றால் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் விழுப்புரம் முண்டியப்பாக்கம் மருத்துவமனையில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதார துறை அறிவித்துள்ளது. அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி உள்ளிட்டவை இருந்தால் மகப்பேறு காலத்திற்கு முன்பாகவே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 10ஆம் தேதி ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர் ஆகியோர் துவங்கி வைத்தனர். சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலக வளாகத்தில் காமராஜர் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர், மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு ஆகியோர் கலந்து கொண்டு பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட
உட்பட்ட சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் 17 பள்ளிக்கூடங்களுக்கும் ரூபாய் 1,20,00,000 மதிப்பீட்டில் 40 வகுப்பறைகளும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறையும் அன்னை சிவகாமி நகரில் காமராஜர் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி வகுப்பறைகளையும் கட்டிடத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர், மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு, பகுதி செயலாளர் அருள்தாசன், மாமன்ற உறுப்பினர் தப்பையா தமிழரசன், சரண்யா கலைவாணன் உட்பட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சி பழக்காநத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பரபரப்பு நிலவியது. மதுரை பழக்காநத்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் காலையில் சத்து மாவில் தயாரிக்கப்படும் கொழுக்கட்டைகள் சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டது. இதனை சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தைகளின் ஒரு குழந்தைக்கு கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்தது தெரியவந்தது. இதனை அறிந்த சிறுமியின் தாயார் பதட்டமடைந்து திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். இதனால் மதுரை அங்கன்வாடியில் பரபரப்பு நிலவியது. உத்தரமேரூர் வட்டார அங்கன்வாடி குழந்தைகளுக்கு புதிய சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு புதிய சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அகிலா தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று அங்கன்வாடி குழந்தைகளுக்கு புதிய சீருடைகளை வழங்கி பேசினார். அப்போது உத்தரமேரூர் வட்டாரத்தில் 186 அங்கன்வாடி மையங்களில் 3000 குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் என்றும் இங்கு 2 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் 2 ஜோடி சீருடைகள் வழங்கப்படுகின்றனர் என்றும் மேலும் ஆரோக்கியமான உணவு கூடிய கல்வி அளிக்கப்படுகிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வார்டு கவுன்சிலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே கேட்பாரற்று நின்று கொண்டிருந்த காரில் இருந்த ஆண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக உள்ள ஹோட்டல் ஹைவே எதிரே கேட்பாரற்ற நிலையில் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த காரில் இறந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருந்ததை கண்டு பொதுமக்கள் மதுராந்தகம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காரில் இறந்து கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அகிலி கிராமத்தைச் சேர்ந்த அமுல்ராஜ் என்பவர் உத்தமநல்லூர் கிராமத்தில் கிறிஸ்துவ ஆலயத்தில் ஐயராக பணி செய்து வந்தவர் என தெரிவித்துள்ளது. இதையடுத்து கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து தடயங்களை சேகரித்து அமுல்ராஜ் தானாக இறந்தாரா, யாரேனும் கொலை செய்துவிட்டு காரில் வீசிவிட்டு சென்றனரா என மேலும் விசாரணை நடத்தினர். பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரையிலான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பூந்தமல்லியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை பணிகள் முழுமையாக பெற்றதால் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் முதற்கட்டம் 2ஆம் கட்டம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது. அதன் பின்னர் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை அதே மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது. தொடக்கத்தில் 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் படிப்படியாக வேகத்தை உயர்த்தி 50 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரை மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது. தொடர்ந்து மெட்ரோ ரயில் பணிகள் படுவேகமாக நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்திக் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ராமாபுரத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த 36 கிலோ போதைப் பொருள் மற்றும் செல்போன் எடை மிஷினையும் பறிமுதல் செய்தனர்.
ராமாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் உள்ள சுடுகாட்டின் அருகே காவல்துறையினர் கண்காணித்த போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரிடம் காவல்துறையினர் சோதனை செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பதும் ராமாபுரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்த 36 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் மற்றும் செல்போன் எடை மிஷினையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து சதீஷை கைது செய்தனர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் சுமார் 55 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிகளை ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட லவங்கசாமிப்பட்டினம் மற்றும் வனசரக அலுவலகம் எதிரே உள்ள பகுதியில் சுமார் 55 லட்சம் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் செய்யப்படும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் அரசு தொடக்கப் பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி மற்றும் பள்ளி கட்டிடம் பழுது பார்ப்பதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் அரசு தொடக்கப் பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கும் பள்ளி கட்டிடத்தை பழுது பார்ப்பதற்கும் ரூபாய் 22 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பத்வன் சலம், பள்ளி துணை இயக்குநர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன், பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி, தலைமை ஆசிரியர் பத்மாவதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திட்டக்குடி அருகே செல்வ விநாயகர் மற்றும் மாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கண்டமன்தான் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன் உள்ளிட்ட திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக கணபதி பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. இதனையடுத்து சிவச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் கண்டமன்தான், பட்டாக்குறிச்சி, பூலாம்பாடி உள்ளிட்ட குலதெய்வ வழிபாட்டு பக்தர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர்.